ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒவ்வொரு வாலிப தம்பியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என் மகளே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்றைக்கு நீ படித்து கொண்டிருக்கலாம், ஸ்கூல்ல படித்துக்கிட்டு இருக்கலாம், காலேஜில் படித்து கொண்டிருக்கலாம், படித்து முடித்து வேலை தேடி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியில் சின்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக. நான் உன்னை ஆசீர்வதிப்பது மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அதுதான் ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு நல்ல பிசினஸ், நல்ல வேலை, நல்ல வருமானம், கார்லாம் வச்சிருக்கிறேன், வீடு வாங்கிட்டேன். அது பாதிதான், அது முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் உலக பிரகாரமாய் சம்பளம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அது முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வாலிபர்கள் மாத்திரம் அல்ல, பெரியவர்கள் கூட உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உங்களுக்கு சொத்து இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்கிறது என்றால் அது முழுமையான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார்? ஆண்டவரே சொல்லுகிறார், you shall be a blessing. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சமுதாயத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், உன் கிராமத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், உன் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உன்னால உன் பட்டணத்திற்கு என்ன பிரயோஜனம்? உன்னால் இந்த தேசத்திற்கு என்ன பிரயோஜனம்? நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இதைத்தான் ஆண்டவர் வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் வெற்றி பெறணும், நான் வேலை கிடைக்கணும், எனக்கு பிசினஸ் ஆசீர்வாதம், எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லது. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார்? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? என் தமிழ்நாட்டுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேனா? என்னால் முடிந்த அளவிற்கு நான் என் கிராமத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிறேனா? உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனை குறித்த தேவனுடைய திட்டம். அதைத்தான் ஆண்டவருடைய விருப்பம். அதைத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் ஆசீர்வாதமா இருப்பேனா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வேற புத்தகத்தில் நிறைய வாலிபர்களை குறித்து பார்க்கிறோம், தேவன் எப்படி அவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று. அதில் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சம்பவம். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், அவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்பதை குறித்து வேதத்தில் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவன் சொந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு, சொந்த சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை வியாபாரிகளிடத்திலே விற்று விட்டார்கள். சொந்த சகோதரனை விற்று போட்டு விட்டார்கள். அவன் எகிப்து தேசத்திற்கு அந்த ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டான். போத்திபார் என்கிற ஒரு பணக்காரன் வீட்டிலே விலை பேசி விற்று விட்டார்கள். அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தான் அந்த நாட்கள்ல. அந்த யோசேப்பு, அவனுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், தகப்பனார் பெரிய செல்வந்தர், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். ஆனால் சொந்த சகோதரர்களால குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட அந்நிய தேசத்துல அவன் அடிமையாக்கப்பட்டு விட்டான். செய்தியை சொல்ல முடியாது, தப்பி ஓட முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான நிலைமையில அந்த யோசேப்பு என்கிற இளம் வாலிபன், 17 வயது வாலிபன், ஒரு அடிமையா இந்த வீட்டில் இருக்கிறான். ஆண்டவர் அவனை இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதுதான் சரித்திரம். அதுதான் வேதத்தில் எழுதப்படி எகிப்து தேசத்திற்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரு பஞ்ச காலம் வந்தது, 7 வருடம் கொடிதான பஞ்ச காலம் வந்தபோது தன் சொந்த குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். சொந்த தகப்பனுக்கு, சொந்த சகோதரர்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். எகிப்து தேசத்துக்கு தேவன் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் ஒரு வேலைக்காரனாய் ஒரு வீட்டிலே அவர் சாதாரண நிலைமையில் அடிமையாய் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் தேசத்திற்கு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டு தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவர் உங்களையும் அப்படி மாற்ற முடியும். இந்த தேசத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாற முடியும். உங்க கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற முடியும். உங்களை சுற்றில் இருக்கிற சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்.
அது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாலிப வயதிலே, வாலிப இளம் வயதிலேயே உங்களுக்குள்ளே அந்த ஆசை காணப்பட வேண்டும், அந்த விசுவாசம். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், அவர் என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரகசியம் அதுதான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அதான் ரகசியம். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனை ஆசீர்வதித்து, அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். அதான் வேதம் சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். அவருக்கு பயந்து நடக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அதுதான் அந்த ரகசியம். நீ இந்த வாலிப வயதில், யோசேப்பு 17 வயதுல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த இளம் வயதுல, இந்த சின்ன வயதுல ஆண்டவரை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். ஆண்டவர் உன்னோடு இருக்கும்படிக்கு நீ இடம் கொடு. ஆண்டவரை உனக்கு முற்றிலுமாய் சொந்தமாக்கிக்கொள். பரிசுத்தமுள்ள தேவன் அவர், வல்லமையுள்ள ஒரு தேவன் அவர். அவரை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். அவர் உனக்குள்ளே வாழும்படிக்கு நீ இடம் கொடுத்து விடு. எப்படி யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரோ உன்னோடு அவர் இருக்க விரும்புகிறார். அவர் என் கூட இருக்கணும், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணணும், அவர் என் கூட இருக்கணும். யோசேப்போடு இருந்ததை போல ஆண்டவர் என் கூட இருக்கணும். அவ்வளவுதான் ரகசியம். ஆண்டவர் கூட இருக்க காரணம் என்ன? கூட இருந்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற காரணம் என்ன? ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, 17 வயது வாலிபனாய் அவனுக்குள்ள ஒரு தரிசனம் உள்ளவனாய் அவன் இருந்தான். அதாவது சொப்பனம் கண்டான். அவன் கண்ட சொப்பனம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது 17 வயசுல அவன் சொப்பனம் காண்கிறான். அவனை குறித்து, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலத்தில் எப்படி உயர்த்தப்பட்டிருப்பான் என்பதை குறித்த சொப்பனத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். என்னால் அவன் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை பற்றி கொண்டபடியினால் அவன் எதிர்காலத்தை குறித்த சொப்பனத்தை காண்பிக்கிறார். அதுதான் விஷன். இரண்டாவது, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், அவன் தீர்மானம் உள்ளவன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான், என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? என் தேவனுக்கு விரோதமான இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது. 17 வயது நிரம்பின வாலிபன், ஒரு பாவ சோதனை வருகிறது. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஒரு பெரிய சோதனை அந்த வீட்டுக்குள்ளே வருகிறது. பாவம் செய்யும்படியான எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் சாதகமாய் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், என் தேவன் என்னை கவனிக்கிறார், நான் இந்த பாவத்தை செய்ய முடியாது. மனிதர்கள் பார்க்கவில்லை, ஆனால் என் தேவன் என்னை கவனிக்கிறார். என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்ய முடியாது. ஒரு தீர்மானம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம். வாலிப வயசுல உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும், டெடிகேஷன் இருக்கணும். நான் இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த தவறான காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அந்த காரியத்திற்கு நான் என் எண்ணத்தை செலுத்த மாட்டேன். ஒரு தரிசனம் பெற்று நீங்க கவனமாய் போகும்போது இந்த மாதிரி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்க. இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த வயதுல இது வேண்டாம், இந்த வயதுல இது வேண்டாம், எனக்கு இந்த தேவன் வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது. ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வயசுல ஒரு தீர்மானம், பரிசுத்தமாய் வாழ ஒரு தீர்மானம், பரிசுத்தமாய் நடக்க ஒரு தீர்மானம், படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு பரிசுத்தமாய் வாழ ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கணும். எப்படியும் வாழ்வதல்ல, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இப்படிதான் வாழணுன்ற ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். கெடுத்துக் கொள்ளாதங்க. யோசேப்பை போல வாலிப வயசுல தீர்மானம், இந்த வயசுல இது வேண்டாம், இது வேண்டாம், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், தவறான நண்பர்கள் வேண்டாம். தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு தீர்மானம். அவன் அப்படி தீர்மானம் ஒப்பு கொடுத்திருந்தான். நீங்க டிவி சீரியலையும் சினிமாவையும் பார்த்துட்டு இப்படிதான் வாழ்க்கை இருக்குன்னு நிறைய பேர் இந்த வயசுல அனுபவிக்காம எப்படி அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதற்கு தப்பு தப்பா எடுத்து வாலிபருடைய மனதையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்பாதுங்க, உண்மை கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னால ஆந்திராவில் திருமணமாகி 4-5 மாசத்துல நிறைய பேர் தற்கொலை பண்ணுகிற செய்தி பரவினர். 4-5 மாசத்துக்குள்ள நிறைய பெண்கள் தான் தற்கொலை பண்ணி சாகுறாங்க.
அப்பொழுது ஒரு சர்வே பண்ணாங்க, பத்திரிகையில் வந்திருந்தாரு. அதை போய் சர்வே பண்ணி மனோதத்துவம் உள்ள டாக்டர் சிலர் பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்ன, எதனால இந்த மாதிரி தற்கொலை நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க வாலிப்பிள்ளைகளை ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது டிவி சீரியலை பார்த்து சினிமாவை பார்த்து வாழ்க்கைன்னா இப்படிதான் இருக்கும் போல, அங்க ஒரே நிமிஷத்துல பைக்கில் போறது, அடுத்த நிமிஷம் கார்ல போறது, அடுத்த நிமிஷம் பெரிய பங்களாக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் வெறும் ஷூட்டிங்காக போடப்பட்ட காரியம், உண்மை கிடையாது. சீரியலை பார்த்து பார்த்து மனசுல கோட்டை கட்டி இப்படிதான் வாழ போறோம்னு நினைக்காங்க. ரியல் லைஃப் அது கிடையாது. இந்த பெண் பிள்ளைகள் அப்படி மனசுல கோட்டை கட்டி திருமணம்னு வந்த உடனே அங்க பிரச்சனை, கஷ்டம், சமையல் பண்ணணும், வீட்டை பெருக்கணும், கூட்டணும், அந்த காரியம் இதெல்லாம் பார்த்தாங்க. என்னடா வாழ்க்கைன்னா இப்படியோ நினைச்சோம், கார்ல போவோம், பைக்ல போவோம், அப்படி இருப்போம் நினைச்சா இது என்ன இப்படி இருக்குது, எதிர்பார்த்தபடி வாழ்க்கை இல்லை என்று தற்கொலை பண்ணி கொண்ட பெண்கள் நிறைய பேர். என்ன தவறான நம்பிக்கை, சீரியலை பார்த்து கெட்டு போன பெண்கள். அங்க நல்லதா சொல்லி கொடுக்கறாங்க, தவறானதை கற்றுக்கொள்ளாதுங்க. வாழ்க்கையில் ஒரு தீர்மானம், பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி பரிசுத்த வாழ்க்கைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழுவேன், பாவ சிந்தனைக்கு பார்வைக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன், நான் படிக்கணும், நான் சாதிக்கணும், என்னை குறித்த உம்முடைய திட்டம் நிறைவேறணும், நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். மூன்றாவது, இந்த யோசேப்புக்குள்ள ஒரு அற்புதமான சுபாவம் இருந்தது. என்ன தெரியுமா? மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. தன்னை தீமை செய்த மக்களை கூட நேசிக்கிற சுபாவம் யோசேப்புக்குள்ள இருந்தார். அவன் அநியாயமாய் அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணி அந்நிய தேசத்துல விற்று போட்டாங்க காசுக்கு, கூட பிறந்த சகோதரர்கள். இப்ப எகிப்தில் அவன் பெரிய பிரதம மந்திரியாய் மாறிவிட்டான் யோசேப்பு. சொந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. அவன் பாக்குறான், இவங்க தானே என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, இவங்க தானே என்னை விற்று போட்டாங்க, இவங்களால தானே இந்த தேசத்துல வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பழி வாங்கி விடுவானோ என்று சொல்லி சகோதரர்கள் பயந்து வந்து நின்று அவன் பாதத்துல விழுறாங்க. யோசேப்பு சொல்லுகிறான், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, நீங்க பயப்படாதங்க, நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாய் முடிய பண்ணி இருக்கிறார், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நான் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான். தன்னை வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின, கொலை செய்ய முயற்சித்தவளை கூட அவன் நேசித்தான். அன்பான ஒரு இருதயம் நமக்கு வேணும். இயேசு அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுத்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு நமக்குள் இல்லாவிட்டால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. அந்த அன்பு எப்படிப்பட்டது? இயேசு சொன்னார், சத்துருக்களை கூட சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தான். உங்க வீட்டுக்குள்ள அம்மா கொஞ்சம் கண்டிச்சுட்டா அம்மா கூட பேசுறது இல்லை, அப்பா கொஞ்சம் கண்டிச்சு ஏன்டா லேட்டா வந்தன்னு கேட்டா அப்பா பொல்லாதவர், அப்பாட்ட பேசுறது இல்லை, கசப்பு. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆயிற்று? உங்க வீட்டுக்குள்ளே கூட உங்க தாயை நேசிக்க முடியல, தகப்பனை நேசிக்க முடியல, ஒரு அன்பு காட்ட முடியல. கொஞ்சம் கண்டித்ததற்காக உங்க மேல உள்ள அன்பினால அவங்க கண்டித்தார்கள், ஆனா அவங்க பேசின வார்த்தைகளை உங்களால மன்னிக்க முடியல. இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, மன்னிங்க. உங்க அம்மா தானே, உங்க அப்பா தானே பேசினாங்க, உங்க மேல உள்ள அன்பினால தானே சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு அன்பான இருதயம் இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, சத்துருக்களை கூட நீ நேசிக்கணும்னு சொல்றார். நான் சிலைமை ஊழிட்டு போயிட்டு வந்தா வால் போஸ்ட் மோகன்லாசை கைது செய்ய நிறைய வால் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். யாருக்கிட்ட அப்படி ஒரு ஆசை நம்மளை கைது செய்ய சொல்லி நீ பார்த்தா அது போட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணவன், ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதியும். அவர் மேல எனக்கு கோபம் வரல, எரிச்சல் வரல. யாருடா அந்த ஆளு, அவர் விசாரிங்க, அவர் பற்றி. ஆண்டவர் அந்த சகோதரனை ஆசீர்வதியும், அவரை அப்படிதான் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அவர் மேல கசப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது இயேசுவின் சுபாவம். இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சிலுவையில் அவர் அறைந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. பிதாவே இவளுக்கு மன்னின்னு சொன்னார். நீ என்ன எவ்வளவு கேவலமா பேசினாலும் உன் மேல எனக்கு கோபம் வராது. ஏன்னா என் இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் என்னை கற்றுக் கொடுத்தது சத்துருக்களை கூட நேசி, உன்னை பகைக்கிறவங்களை நேசி, உன்னை கேவலப்படுத்துறவங்களை நேசித்து மன்னித்து ஜெபம் பண்ணு. இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது வேதத்தில் மூலமாய். நீங்க மற்றவங்களை நேசிங்க. உங்க குடும்பத்தார கூட நேசிக்கலன்னா நீங்க எப்படி அன்பா இருப்பீங்க? சமுதாயத்தை நேசிப்பீங்க. நேசிங்க.
உங்க அப்பா அம்மாவை நேசிங்க, உடன் பிறந்தவங்களை நேசிங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காருங்க, மன்னிங்க, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருங்க. யோசேப்பு அன்புள்ளவராயிருந்தார். கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 41:38 சொல்லுகிறாரு, பார்வோனுக்கு முன்னால யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவன் ஞானமாய் ஒரு தேசத்தை பாதுகாக்க என்ன பண்ணணும்ன்ற திட்டத்தை ஆண்டவர் மூலமாய் சொல்லுகிறான். எகிப்து தேசத்தை வரப்போகிற பஞ்சத்துல பாதுகாக்க என்ன பண்ணணும் அப்படி சொல்லுகிறான். எகிப்தியன் ராஜா சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனிதனை நான் பார்த்தது இல்லை. அவன் ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு வாலிபன், விசேஷ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன். யோசேப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். அதனால் அவன் ஞானமாய் பேசினான், ஞானமாய் செயல்பட்டான். அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு காரணம், அன்புள்ளவனாய் இருந்ததற்கு காரணம், பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனுக்குள் இருந்தது. அந்த பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். நாம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிடும். அதனால தான் 1 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் என்ன காரியம் நடந்தாலும் பயம் உள்ளத்தில் வராது. ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஞானத்தினால் நம்மை நிரப்புவார். படிப்பிருக்க வேண்டிய ஞானம், நீங்கள் முன்னேறுவதற்கான ஞானம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சரியாய் செய்து முடிக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நிற்பீர்கள். அந்த வல்லமை அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, வல்லமையின் ஆவியானவர் அவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கு அதே பரிசுத்தாவின் வல்லமையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த அக்னியை உங்களுக்குள்ளே போட விரும்புகிறார். வாலிப தம்பி, வாலிப மகளே, உனக்காகத்தான் இந்த கூட்டம். ஆண்டவர் உன்னை நேசித்து உன்னை ஆசீர்வதிக்கத்தான் இங்கே அழைத்து கொண்டு வந்தார். என் குடும்பம் ஏழை குடும்பம், என்ன அவங்களால எப்படி படிக்க வைக்க முடியும், நான்லாம் இப்படி பெரிய படிக்க முடியும், உன்னை குறித்து சாதாரணமாய் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். என் மகனை, உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். என் மகளை, உன்னை குறித்து நான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன். நீ இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். உன் கிராமத்துக்கு, பட்டணத்துக்கு என்னை ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். உன்னை கொண்டு அநேகரை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? என்னை ஆண்டவர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கணும், நானும் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். என்னை குறித்த உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு தரிசனம் வேணும். என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, பெரியவங்க கூட, ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? நான் இனி சுயநலமான வாழ்க்கை வாழக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை வாழ வேண்டும். என் எதிர்காலத்தை குறித்த உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணு, வாலிப மகளே ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் திட்டத்தை, உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர். உனக்குள்ளே தரிசனத்தை வைக்கிற தேவன் அவர். இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை உன் மீது இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்னை நிரப்ப போகிறது. உன் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி உன்னை அக்னியாய் ஆண்டவர் உபயோகப்படுத்தும்படியாய் சிலரை ஊழியத்திலே பயன்படுத்த போகிறார், சிலரை சமுதாயத்திலே பயன்படுத்த போகிறார், சிலரை வியாபாரத்திலே பயன்படுத்த போகிறார், சிலரை அதிகாரிகளாக உயர்த்த போகிறார், சிலரை அரசியலிலே உயர்த்த போகிறார். ஆண்டவர் உங்களை குறித்த மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். வாலிபனே, வாலிப மகளே, நீ சாதாரணமாய் எண்ணிக்கொண்டிருக்காதே. தேவன் உன்னை குறித்து மாபெரும் திட்டம் வைத்திருக்கிறார். அது உன் மூலமாய் நிறைவேற போகிறது. நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். தகப்பனே, அருமையான கரம் உயர்த்தி தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அருமையான வாலிப தம்பிமார்களுக்காக, அருமையான வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை நீர் நேசித்தபடினால் அழைத்து கொண்டு வந்தீரே, இவர்களோடு நீர் பேசினீரே, தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய
உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள், தரிசனத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்பொழுது உம்முடைய அக்னியை போடுவீராக, வல்லமையை இவர்கள் மேலே ஊற்றுவீராக, ஆவியானுடைய வல்லமை இறங்குவராக, ஒவ்வொருவர் மீதும் ஆவியானுடைய வல்லமை இறங்குவராக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவராக. இந்த நாள் முதல் பரிசுத்தமாய் வாழ அவளுக்கு கிருபை தாரும். பாவ சோதனைகளை மேற்கொள்ள கிருபை தாரும். இதுவரை தொடர்ந்து வந்த பாவ போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, அன்பின் ஆவியினால் அவளை நிரப்பும். தேவ அன்பினால் அவர்கள் நிறைந்திருக்கட்டும். பெற்றோரை நேசிக்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க, எல்லாரையும் நேசிக்க, சத்துருக்களை கூட நேசிக்க தேவ அன்பினால் அவருடைய உள்ளத்தை நிரப்பும். ஒவ்வொருடைய உள்ளத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆட்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம்.